ஸ்பிரிச்சுவல். வேர்ட்ஸ் ஆர் பவர்ஃபுல். வார்த்தைக்கு ஆற்றல் இருக்கிறது, வார்த்தை ஆவியாக இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு தான் இன்னொரு வார்த்தையை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. யாரும் என்னவும் பேசிட்டு போட்டோம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்க வாயில வைத்து நீங்கள் பிடுங்க, இடிக்க, கவிழ்க்க, நாட்ட, கட்ட, கர்த்தர் நம்மை தீர்க்கதரிசிகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஏற்படும். நீங்கள் திரும்ப திரும்ப பேச பேச உங்க வார்த்தைகளும் எதிரிக்கு விரோதமான ஆயுதங்களாக மாறும். உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வார்த்தையால், கர்த்தருடைய வார்த்தையை அப்படி உங்கள் குடும்பத்தில் சிந்த விடுங்க. Every word will still be in your air. உங்க அறைக்குள், உங்க வீட்டிற்குள்ளே நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் மறந்துகிட்டே இருக்கும். ஆவியாக, ஜீவனாகவா, மரணமாகவா என்பது நீங்கள் பேசுகிற வார்த்தையை பொறுத்து. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவீர்கள் என்றால் அவைகள் ஆவியாக, ஜீவனாக. இந்த வார்த்தைக்குள் இருக்கிற ஒளி இருளை மேற்கொண்டு விடும். அது இருளை தேடி தேடி பிரகாசிக்கு. நான் சொல்றேன், நீங்க சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பீங்க, அந்த வார்த்தை கிரியை செஞ்சுட்டு இருக்கவங்க உடல்ல. வார்த்தையால் சொல்லுங்கள். காணக்கூடாத தளத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை காணக்கூடிய தளத்திற்குள் கொண்டு வாருங்கள். உங்களை பார்க்கட்டும் ஜனங்கள், சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பார்க்கட்டும்.